Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மீகா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தீய பழக்கங்களிலிருந்து விடுபட விரும்புகிறீர்களா? ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பாருங்கள். அவருக்கு மாத்திரமே உங்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் உங்களை மீட்டெடுக்கும் வல்லமையுண்டு. தேவன் நம்முடைய இரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களிலிருந்து இரட்சிக்கப்பட்டு தேவனுடன் இணைக்கப்பட்டிருப்பதே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும். நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இஸ்ரவேலர் தேவனை விட்டு தங்கள் முகத்தை திருப்பிய போதுதான் மீகா தீர்க்கதரிசி இவ்விதம் அறிக்கையிட்டார்: மனுஷரில் செம்மையானவன் இல்லை. அந்த இருண்ட நாட்கள் மிகவும் மோசமாக இருந்தாலும் கூட அந்த தீர்க்கதரிசி நம்பிக்கையை இழக்கவில்லை. அதற்கான ஆதாரங்கள் தெரியாவிட்டாலும் கூட தேவன் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்று விசுவாசித்தார். தீய பழக்கங்களிலிருந்து விடுபட விரும்புகிறீர்களா? பாவத்தின் ஒடுக்குதலிலிருந்து, பாவத்தின் சாபத்தினால் ஏற்படும் மனச்சோர்வு, கலக்கம் இவற்றிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறீர்களா? இயேசு என்பதற்கு இரட்சகர் என்று அர்த்தம். ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருக்கு மாத்திரமே உங்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் உங்களை மீட்டெடுக்கும் வல்லமையுண்டு. அவர் என்னிடம் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உனக்காக சிலுவையில் சிந்திய என்னுடைய இரத்தத்தினால் உன்னை சுத்திகரிப்பேன். உன்னை புது மனுஷனாக்குவேன். உன்னுடைய பாவங்களும் பாவ இச்சைகளும் போகும்படி கழுவுவேன். உன்னை என் பிள்ளையாக மாற்றுவேன் என்று கூறுகிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு இரட்சிப்பை அருளுவார். உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுக்கும் போது உங்களுக்கு வரும் ஆசீர்வாதங்கள் எண்ணற்றவை. அது மனிதனிடத்திலிருந்து வருகிற உதவிகளை பார்க்கிலும் ஆயிரமான மடங்கு மேன்மையானது. யார் யார் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. மீகா என்ற தீர்க்கதரிசி, நான் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்று சொல்லுகிறார். ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாய் நடந்து வந்த போது கர்த்தர் கொடுத்த மன்னாவிலே திருப்தி அடையாமல் தேவனுக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கோபம் கொண்ட கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே ஆயிரமான ஜனங்கள் மரித்தார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்த போது கர்த்தர் கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா?
நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை வெண்கலத்திலே செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடித்தவன் எவனோ அவன் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க கடவன். நோக்கி பார்க்கிற எவனும் பிழைப்பான் என்றார். அப்படி யார் யார் விசுவாசத்தோடு நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். சுகமடைவதற்கும் இரட்சிக்கப்படுவதற்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் பிழைத்திருப்பதற்கும் கர்த்தர் வைத்திருக்கிற வழிகள் மிகவும் எளிதானவை. கண்களை ஏறெடுத்து நோக்கி பார்ப்பது என்பது கடினமான ஒரு காரியமல்ல. அது ஒரு நிமிட வேலைதான். அதை கூட செய்ய மனதில்லாதவர்கள் கர்த்தர் ரட்சிப்பையும் தெய்வீக சுகத்தையும் தருவார் என எப்படி எதிர்பார்க்கலாம்? பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்பதுதான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்ப்பதற்கு முன்பாக அவர் உயர்த்தப்பட வேண்டியது அவசியம். ஆம், அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்ட போது அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் இரட்சிப்பை பெற்று கொண்டார்கள் அல்லவா? பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பை பெறவும் சாபங்கள் நீங்கி விடுதலை அடையவும் நோய்கள் குணமாகவும் இயேசுவை நோக்கி பாருங்கள். ஜெபம். அன்பின் தகப்பனே, இயேசுவின் வல்லமையான நாமத்தில் உம்முடைய சிங்காசனத்தின் முன்னே வருகிறேன். என்னுடைய பாவங்களுக்கு ஒரே பலியாக உம்முடைய குமாரனை அனுப்பியதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போதும் என்னுடைய இரட்சகராகிய இயேசுவையும் அவர் தொங்கி என்னுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்திய சிலுவையையும் நோக்கி பார்க்கிறேன். என்னுடைய பாவங்களை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி என்னை சுத்திகரித்து புது மனுஷியாக்கும்படி ஜெபிக்கிறேன். ஜனங்கள் என்னில் உம்மை காணவும் உம்முடைய நாமம் மகிமைப்படவும் ஏதுவாக போகுமிடமெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லும் பாத்திரமாக என்னை மாற்றும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று உம்முடைய வசனம் கூறுகிறது. உம்முடைய பூரண விடுதலையை நான் அனுபவிக்கும் வண்ணம் என் வாழ்வை ஆட்கொண்டிருக்கும் எல்லா பாவ சுபாவங்களின் ஒடுக்குதலும் நடத்தைகளும் உம்முடைய வல்லமையான நாமத்தில் முறிக்கப்படுவதாக. ஆண்டவரே, என் ஆத்துமாவை இரட்சித்து என்னுடைய அடிமைத்தனங்களிலிருந்து என்னை விடுதலையாக்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உம்முடைய பிள்ளை. உம்முடைய மகிமைக்காக என்னை பயன்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.